நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறது வந்து என்னன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு பயப்படுறது. ஆக்கினை தீர்ப்புக்கு பயப்படுறது, தேவனுக்கு பயப்படுறது இல்ல. கிருபைக்கு கீழ்ப்படுகிறதுனா ஆக்கினை தீர்ப்புக்கு பயப்படுறது இல்ல, தேவனுக்கு பயப்படுறது. அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை, அவர் மேல வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் இப்ப 13வது வசனத்தை சொல்றாரு. இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இப்ப வாசிப்போம் அதை. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறான், கீழ்பட்டிருக்கிறான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படுறவன் தண்டனைக்காக பயந்துகிட்டு கீழ்ப்படிவான். கிருபைக்கு கீழ்ப்படுகிறவன் தேவன் என் மேல இவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறார்